ஹாய் செல்லுகுடீஸ், இன்னைக்கு நம்ம யங் பாபிலோன் ட்ராமாவுடைய எபிசோட் நம்பர் 10 தான் பார்க்க போகிறோம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலில் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டிங் பண்ணுற அந்த ஒரு கிரவுண்ட் இருக்கும் தெரியுங்களா, அதை பூட்டி இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டருடைய ஆட்களும் டேரக்டரும் சேர்ந்து திருட்டுத்தனமாக உடச்சிக்கிட்டு உள்ளே வராங்க. உள்ளதான் ஒரு ரூம் மாதிரி இருக்குது. அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோடைய அண்ணனும் ப்ளஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஸ்டே பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இப்போ ரூம்குள்ளே போய் அந்த அண்ணனையும் வந்துட்டு அதுக்கப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸையும் போட்டு இந்த டேரக்டருடைய ஆட்கள்லாம் அடிக்க ஆரம்பிக்க அப்பதான் தெரியுது அண்ணன் பின்னாடி இருந்து சவுண்ட் கொடுக்குறான். ஏன்னா இந்த டேரக்டர் ஏதாவது ஒன்று பண்ணுவான் அப்படின்ட்டு தான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வார்ன் பண்ணியிருப்பான். அதனால இவங்க தூங்காம முழிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு குரூப்புக்கு நடுவில் செம்ம சண்டையாகுது. இதில் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையனை வந்துட்டு அடிக்கிறான் பாருங்க, அவனுக்கு தலையிலே சம்மாடி பட்டுடுது. ஸோ இப்போ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கக்குள்ள கரெக்டாக போலீஸ்காரங்களுடைய ஹாரன் சத்தமும் கேட்குது. இதனால அண்ணன் அங்கேருந்து ஓடுறான் பாருங்க. ஸோ அவனோட காலில் சம்மாடி பட்டுடுது போல இருக்கு, பிளட் ப்ளீடிங் ஆகிட்டு இருக்குது, வேகமாக ஓட முடியல. அண்ணன் என்ன பண்ணுறான், அவனுடைய அடியாட்களை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறான். இங்கே பாருங்கடா, என்னால் நீங்க போலீஸ்ல மாட்டக்கூடாது, தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போயிடுங்கன்னு சொல்ல அவனுங்க போக மாட்டேன்டானுங்க. இருந்தாலும் அண்ணன் கம்பல் பண்ணி அங்கிருந்து அவனுங்களை எல்லாம் அனுப்பிச்சு விட்டுட்டு காலில் அடிப்பட்ட காயத்தோட ரொம்பவும் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஓடிட்டு இருக்க. ஆனா இந்த டைரக்டர் என்ன பண்ணா, பின்னாடி இருந்து வந்து ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷாக் கன் எடுத்து நம்ம ஹீரோடைய அண்ணன் மேல ஷாக்கை வச்சிட, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா தலையிலே போட்டு சம்மாடி அடிச்சுட்டு இருக்கா நம்ம ஹீரோடைய அண்ணனை. பார்த்தா அதுக்கு காலில் அடிபட்டுச்சு இல்லையா, அந்த கால் மேலே காலை வச்சு மிதிச்சுக்கிட்டே என் பையனை விட நீ வந்துட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பினேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அண்ணனை போட்டு சம்மாடி அடிச்சுட்டு இருக்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஹீரோயின் கரெக்டான நேரத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் ஒரு பெரிய கம்பு எடுத்து அந்த டேரக்டரோட மண்டையிலே அடிப்பட அவன் மயங்க போட்டு விழுந்ததான். ஹீரோ இப்போ உடனே அவங்க அண்ணனை கூட்டிட்டு வந்துடுறான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு ரொம்ப உள்காயம் அதிகமாக இருக்குது, பிளட் ப்ளீடிங் வேறு அதிகமாயிட்டு இருக்கான். ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னு சொல்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோவா இல்லை ஹாஸ்பிட்டலுக்குலாம் வேணா, ஃபர்ஸ்ட் ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணு, நான் போயிட்டு கம்பெனிலேருந்து ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோ கம்பெனிக்கு ஓட இங்கே நம்ம ஹீரோயின் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இப்போ வந்துட்டு நீ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேரக்டர் கிட்ட சண்டை போட்டுட்ட. ஸோ இப்போ நீ போலீஸ் கிட்ட சரண்டர் ஆவர் தான் கரெக்ட். ஏன்னா உனக்குமே அடிபட்டிருக்குது, உன்னுடைய வந்துட்டு தண்டனையும் கொஞ்சம் கம்மியாக கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ நீ போலீஸ் கிட்ட இருந்து மறைஞ்சனா வேற ஊருக்கு போக வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் உன் தம்பியை பார்க்க முடியாது, எதுக்கு இந்த கஷ்டம், நீ போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ஹீரோ இப்போ ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வந்து பார்க்கறான். அங்க அண்ணனையும் ஹீரோயினையும் காணும். என்னன்னா ஹீரோயின் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அண்ணன் தானாவே போயிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆயிடுறான். ஸோ பிகாஸ் என்ன வந்துட்டு அட்லீஸ்ட் தண்டனையாவது கம்மியாக கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோடைய அண்ணன் சரண்டர் ஆயிட போலீஸ்காரங்களும் வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ அப்படியே கொஞ்ச நாளைக்கு அப்புறமா காமிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு அப்படியே ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குது, எதுவுமே ஓடவே மாட்டேங்குது. வந்து பார்த்தா அந்த ஸ்கேட்டிங் இது வந்துட்டு கிரவுண்டுக்கு ரொம்ப காலியா கிடக்குது, திங்ஸ் எல்லாம் அங்கங்க சதறி போயிருக்க. ஹீரோ அந்த கிரவுண்டே நின்று வெறிக்க பார்த்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நம்ம மாஸ்க் பொண்ணு வந்து ஹீரோவை சமாதானப்படுத்துறா. ஒன்னும் ஆகாது, நீ ஒன்னும் கவலைப்படாத, உன் கூட நாங்கெல்லாம் இருக்கோம், அண்ணனை எப்படியாவது வெளியே கூட்டிட்டு வந்துடா, நம்ம ஜஸ்டிஸ்க்காக போராடலான்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோ போராடுறது கூட தயாரால போல இருக்க, அந்த அளவுக்கு அவன் ரொம்ப மனசு கஷ்டத்துல இருக்கான். உடனே நம்ம மாஸ்க் பொண்ணு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்லிட்டு கையில ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துட்டு போறா. ஆக்சுவலி இவ எழுதின லவ் லெட்டர்லாம் அது கிடையாது. ஹீரோயின் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட இந்த மாதிரி படிக்க போறதுக்காக லெட்டர் எழுதினாங்களே ஒரு சாரி லெட்டரு, அதுதான் அது. ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயின் அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னா, நான் இந்த மாதிரி வந்துட்டு படிக்க போறேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தான், ஆனா வந்துட்டு எனக்குமே ட்ரீம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை போயிட்டு நான் ஃபாலோ பண்ணும் இல்லையா, கண்டிப்பா வந்துட்டு நீ ஃபீல் பண்ணுன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சாரி லெட்டர் எழுதியிருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடுது. ஆல்ரெடி நம்ம ஹீரோக்கு லைட்டா ஹீரோயின் மேல கோவம், ஏன்னா போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரதுக்குள்ள அண்ணனை வந்துட்டு போலீஸ்ல வந்துட்டு இந்த மாதிரி மனசை மாத்தி பிடிச்சு கொடுத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ வந்துட்டு பெருசா எதுவும் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட கோவத்தை காமிக்கல. ஹீரோயின் கிட்ட வந்து அந்த லெட்டரை காமிச்சு ஸோ இந்த மாதிரி நீ வந்துட்டு இங்க இருந்து போக போற அப்படிதானே அப்படின்னு கேட்க, ஹீரோயின் இல்ல படிக்க போறேன்னு சொல்ல. ஓகே, உன்னோட ட்ரீம்ஸை நான் தடுக்கிறதுக்கு நான் யாரு, நீ போ, பட் ஆனா வந்துட்டு பார்த்தனா மறுபடியும் என் கண்ணு முன்னாடியே நீ முடிக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சிஇஓ உடைய ஆஃபீஸ்ல நீ டிரான்ஸ்லேட்டரா ஒர்க் பண்ணல, அது வந்துட்டு நீ படிக்க போகணுன்றதுக்காக தானே போயிட்டு ஒர்க் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினுக்கு இப்போ எப்படி ஹீரோக்கு இதை சொல்லி புரிய வைக்கிறதுனே புரியல. நம்ம ஹீரோயினா ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்துல நின்றுட்டு இருக்கா. ஹீரோ வேற மேல கஷ்டப்படுத்திட்டே என் மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு லெட்டர் ஹீரோயினோட மூஞ்சி மேலே தூக்கி போட்டுட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு அழுக மட்டும்தான் வருது, என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுனே ஹீரோயினுக்கு புரியவே இல்லை. ஸோ இப்படியே இந்த சீனை கட் பண்ணா ஹீரோ வந்துட்டு அவங்க அண்ணனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போனதுல இருந்து கம்பெனிக்கும் வரதுல பல இருக்கு. ஸோ மாஸ் பொண்ணுடைய அப்பா, ஹீரோ கூட வேலை செஞ்சவங்க எல்லாருமே ரொம்ப நம்ம ஹீரோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அடிப்பட்ட காயத்தோட இந்த டைரக்டர் வராங்க. ஹீரோயின் செம்ம பலமா அடிச்சிருக்காங்க போல இருக்கு, இவ்வளவு பெரிய கட்டு போட்டிருக்கான் பாருங்களேன். வந்து நம்ம ஹீரோ தான் இன்னும் வேலைக்கு வரலையான்னு சொல்லிட்டு ஓவரா மிரட்டிட்டு இருக்கா. ஏண்டா ஆல்ரெடி நீ அடி வாங்கியிருக்கா, வந்து எங்களை மிரட்டிட்டு இருக்கா, உன்னோட மிரட்டலுக்குலாம் நாங்க ஆள் கிடையாது, ஒழுங்கா இங்கிருந்து போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோ கூட வேலை செய்யறவங்க எல்லாருமே நம்ம டைரக்டர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மிரட்டி அனுப்பிச்சு விட்டுட்டா. டைரக்டரும் ஐயோ இவனுங்கள்ட்ட சண்டை போட்டா நமக்கு தான் மறுபடியும் அடி விடும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடும். ஹீரோயின் ரியா கிட்ட ஒரு ஜோக்ஸ் புக் ஒன்று கொடுத்து, ஹீரோ ரொம்ப சோகத்துல இருக்கான், இதுல இருக்க ஜோக்ஸ் எல்லாம் படிச்சு நீ அவனை எப்படியாவது
வந்துட்டு சிரிக்க வையேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா கிட்ட ஒரு புக்கை கொடுக்க, ரியாவுக்கு இது வந்துட்டு கொஞ்சம் காமெடியா தான் இருக்கு, பட் இருந்தாலும் இந்த புக்கை வாங்கிக்கிறாங்க. சோ இப்ப ஹீரோயின் எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்றியா, உனக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்க, ரியா எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்னு சொல்ல, அந்த கொஞ்சம் கொஞ்சம் தெரியுமே எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூட, ஏன்னா நான் ஹீரோக்காக சமைச்சு கொடுக்குறேன், அதை கொண்டு போய் அவனுக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, உடனே ரியாவும் ஓகேன்னு சொல்லிட ரெண்டு பேருமே வெஜிடபிள்ஸ் வாங்குறதுக்காக போறாங்க. இப்ப ஹீரோயின் வந்து பாத்தீங்கன்னா அமைதியா நின்னுட்டு இருக்கா. ரியா வந்துட்டு ஹீரோக்கு இதெல்லாம் பிடிக்கும் அதெல்லாம் பிடிக்கும்னு எடுத்து வச்சுட்டு இருக்கா. டக்குன்னு நம்ம ஹீரோயின், அம்மா நீ இன்னும் ஹீரோவை லவ் பண்றியான்னு கேட்க, ரியா உடனே இல்ல நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றா. யாருன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை தான் இவ லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல இருக்குது. சோ இப்ப ரியாவுமே எங்க அங்கிளுக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்கிறேன், எங்க அங்கிள்னால உன்னால எவ்வளவு கஷ்டம் இல்ல உனக்கு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் அட பரவாயில்ல விடு, அந்த டைரக்டர் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரியாவும் நம்ம ஹீரோயினும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் ஹீரோயின் சமைச்சு கொடுக்க இது ரியா எடுத்துட்டு வரா. கூடவே நம்ம மாஸ் பொண்ணும் ஹீரோவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வர, ஹீரோக்கு இந்த ரெண்டு பொண்ணுங்களுடைய சாப்பாட்டுல எதை சாப்பிடுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அப்ப நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் செங்குமே வராங்க. இப்ப செங்கு என்ன பண்ணா, இப்ப அங்க மாஸ் பொண்ணு உட்கார்ந்து இருக்கதை பார்த்தேன், நீ இந்த மாதிரி இவ்வளவு சாப்பாடை சாப்பிட போறியா, இந்த நான் வேணா சாப்பிடறதுக்கு ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட, நீ இந்த மாதிரி உங்க அண்ணன் வந்துட்டு ஜெயிலுக்கு போனதுல இருந்து நீ கம்பெனி பக்கம் வரதே இல்ல, தயவு செஞ்சு கம்பெனிக்கு வான்னு சொல்ல, ஹீரோவும் சரி ஓகே நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப நம்ம செங்கா நம்ம மாஸ் பொண்ணுடைய சாப்பாடையே ஏக்கமா பாத்துக்கிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறான். ஆனா நம்ம ஹீரோவா சாப்பிடாம வந்து உட்கார்ந்துகிட்டே அவங்க அண்ணன் ஒரு கோட்டை கொடுத்துருப்பான். அந்த கோட்டை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஹீரோடைய அப்பா வராங்க. இப்ப நம்ம ஹீரோ சொல்றா, இந்த மாதிரி வந்துட்டு அண்ணன் எவ்வளவு நல்லவன்பா, இந்த மாதிரி வந்துட்டு அவன் அந்த சைக்கோவை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்டுக்கு டீ ஷாப் வைக்கிறதுக்காக உள்ள வந்துட்டு அந்த கிரவுண்ட்ல இடம் கொடுத்தான். ஆனா இந்த நல்லவங்களுக்கு தான் வந்துட்டு இந்த கடவுள் சோதனை கொடுப்பாராப்பான்னு சொல்ல, இன்னுமே உங்க அண்ணன் வந்துட்டு ஹீரோ தாண்டா, ஏன்னா உங்க அண்ணன் எப்படி அந்த சைக்கோவை பிடிச்சான், இங்க இருக்கிற லேடிஸ் எல்லாருமே உங்க அண்ணனை ஹீரோவை தான் பாக்குறாங்க, உங்க அண்ணன் வந்துட்டு நீ இப்படி சோகமா இருக்கிறது விரும்புவானா என்ன, நீயே சொல்லு, சோ அதனால நீ வந்துட்டு உன்னோட லைஃப்ல நீ முன்னேறணும், அதுதான் உங்க அண்ணனுக்கு நீ பண்ணக்கூடிய கடமைடான்னு சொல்ல, ஹீரோக்கு டக்குன்னு ஒரு விஷயம் புரிஞ்சிருது. பிளஸ் நம்ம ஹீரோ இப்ப குடுக்குடுன்னு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறான். சோ யாரையோ பாக்குறதுக்கு. ஆக்சுவலி நம்ம ஹீரோடைய அண்ணன் வந்துட்டு அந்த கிரவுண்ட்ல சண்டை போடுறப்ப ஒருத்தவனை அடிச்சிருப்பான் தெரியுமா, அவனுக்கு தலையில செம்மையா பலத்த காயம் பட்டிருக்கும். சோ இப்ப அவனை போயிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போவ, இப்ப அந்த பையனுடைய அம்மா வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு நான் இந்த மாதிரி எங்க அண்ணனுடைய தம்பி நானு அப்படின்னு சொல்ல, உடனே வந்துட்டு இவங்க இந்த மாதிரி மர்டர் அவங்க அண்ணன் என்னோட பையனை என்ன நிலைமை ஆக்கி வச்சிருக்கான் பாருன்னு சொல்ல, ஆக்சுவலி அவனுக்கு ரொம்ப பெரிய காயம் வந்துருச்சு போல இருக்கு. பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த பையனை கேர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப நாளா இந்த பையனை கேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ உனக்கு எப்படி வந்துட்டு இந்த பையனை தெரியும்னு சொல்ல, ஹீரோயின் இல்ல உங்க அண்ணனுக்கு நான் வந்துட்டு சொல்லி புரிய வச்சேன் இந்த மாதிரி ஜெயிலுக்கு போன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் உங்க அண்ணன் வந்துட்டு சண்டை போட்டதுல ஒருத்தவனுக்கு அதிகமா வந்துட்டு அடிபட்டுட்டேன், அதனால அவனை போய் பாத்துக்கோன்னு சொன்னாங்க, உங்க அண்ணன் ரொம்ப நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்க. போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாங்க விசாரிக்கிறதுக்கு. எதுக்காகனா இந்த டைரக்டருடைய தலையில நம்ம ஹீரோயின் அடிச்சாங்க இல்லையா, இப்பதான் இந்த டைரக்டர் இந்த மாதிரி ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தவங்க தான் என்ன அடிச்சாங்க, ரெண்டு பேருமே விசாரிங்கன்னு சொன்னனால போலீஸ்காரங்க ரெண்டு பேருமே கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் தானே அடிச்சாங்க, அவங்க வந்துட்டு ஏத்துக்கிறாங்க நான் தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்ணா, நான் தான் அடிச்சேன்னு சொல்லிட்டு அவனுமே போலீஸ்காரங்க கிட்ட சொல்ல, இப்ப போலீஸ்காரங்களுக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை, வளைச்சு கேள்விதான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோ என்னன்னா ஹீரோயின் மேல எந்த பழியும் விழுந்துடக்கூடாது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்க, இங்க நம்ம ஹீரோயின் எப்படியும் ஹீரோ தான் மேல பழியை போட்டு பார்த்தா நம்மளே அதுக்கு முன்னாடி பழியை நம்மளே வாங்கிப்போன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஏத்துக்க. ஆனா இதுக்கு நடுவுல புதுசா இந்த சிஇஓ இருக்கார் இல்லையா, இவர் என்ன பண்றாரு வந்து நம்ம ஹீரோயினை மட்டும் போலீஸ்ல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ இப்ப கூட்டிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. சோ இப்போ வந்துட்டு எனக்கு மேல ரொம்ப அக்கறை இருக்குமா, நீ ரொம்ப நல்லா வேலை செய்யற பொண்ணு தெரியுமான்னு சொல்ல, ஹீரோயின் நம்மள ஒரு பொண்ணா மதிக்கிறாரு போல இருக்கு, இவரு தன்னோட சொந்த பொண்ணு மாதிரி நினைக்கிறாரு போல இருக்குன்னு சொல்ல, அப்பதான் இந்த சிஇஓ உடைய ஒரிஜினல் ஃபேஸ் தெரியுது. என்னோட வைஃபுக்கும் எனக்கும் ரொம்ப சண்டைமா, நாங்க ரெண்டு பேரும் இப்ப கூடிய சீக்கிரத்துல நாங்க டிவோர்ஸ் வாங்க போறோம், நீமே ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இப்போ வந்துட்டு ஷங்காய் சிட்டிக்கு படிக்கிறதுக்காக போறல, நீ அங்க போனா நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்துட்டு மீட் பண்ணிக்கலாமா, அதாவது மிஸ்டர்ஸா இருக்கிறதுக்காக இந்த ஆள் பேசிட்டு இருக்கான். இதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் லைட்டா புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இவன் என்ன சொல்றான், இந்த மாதிரி ஷங்காய் சிட்டிக்கு போய் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு என்னோட ஆஃபரை ஏத்துக்கணும், அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோ வர போலீஸ்ல இருக்கான் இல்லையா, இந்த கேஸே இல்லாத மாதிரி பண்ணி நான் வந்துட்டு அவனை வெளியே கொண்டு வந்துடுறேன்னு சொல்ல, ஹீரோயின் நல்லா சப்பு நாலு விடுவாங்கன்னு பார்த்தா ஹீரோயின் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நான் இந்த மாதிரி ஷங்காய் சிட்டிக்கு நீ படிக்கப்போ ஹீரோவும் வெளியே வந்துருவான், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் டக்குன்னு என்ன பண்ணாங்க அந்த ஆஃபரை ஏத்துக்கிறாங்க. அடிப்பாவி என்னடி பொழிச்சு அலையாம இப்படி பண்ணிட்டேன்னு எனக்கே கோவம் வந்துச்சு. அடுத்த சைட்ல பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு போலீஸ்ல இருந்து வந்துட்டோம். இதனால நம்ம செங்கு ரியா அதுக்கப்புறம் மாஸ் பொண்ணு ஹீரோடைய ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து பார்ட்டி மாதிரி கொண்டாடிக்கிட்டே சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோக்கு டவுட்டா இருக்கு, எப்படா இந்த கேஸ்ல இருந்து நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க. கரெக்டா நம்ம ஹீரோயினுமே அங்க வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினும் உட்காந்து எல்லாருக்கூடயும் சேர்ந்து சரக்கடிக்க ஆரம்பிக்க, ஹீரோ கேட்கறா எப்படி வந்துட்டு நான் வெளியே வந்தேன், எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லையேன்னு சொல்ல, ஹீரோயின் அதெல்லாம் இருக்கட்டும், ஆக்சுவலி நான் படிக்கிறதுக்காக ஷங்காய் சிட்டிக்கு கிளம்புறேன்னு சொல்ல,
ஹீரோக்கு ரொம்ப பெரிய ஷாக். ஏன்னா கொஞ்ச நாள் கழிச்சு தான் ஹீரோயின் போவாங்கன்னு பார்த்தா திடுதுப்புன்னு இப்படி கிளம்புறன்னு வந்து நிக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோக்கு அப்படியே மனசே நொறுங்கி போயிட்டு ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்கா. அப்படியே கட் பண்ணா இப்ப கம்பெனிக்கு முன்னாடி ஒரு நோட்டீஸ் இது போர்ட்ல வந்துட்டு ஒரு பேப்பர் ஒட்டிட்டு இருக்கு. அதாவது ஹீரோவுடைய அண்ணனுக்கு 5 வருஷம் ஜெயிலு. ஹீரோ ரொம்ப நாள் கம்பெனிக்கு லீவ் போட்டதுனால அவனை வேற ஹவுஸ்க்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா டீப்ரோமோட் பண்ணிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோயினை மட்டும் படிக்கிறதுக்காக அனுப்புது, ஸ்காலர்ஷிப் கொடுத்துட்டு கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்குது. இதை பார்த்து அங்க இருக்கிற லேடிஸ்லாம் என்னடா இது, அந்த பிரச்சனையில ஹீரோவுடைய அண்ணன் இருந்தா, ஹீரோ இருந்தா, அதுக்கப்புறம் ஹீரோயின் தான் இருந்தா, 2 பேருக்கு மட்டும் தண்டனை, ஆனா இந்த பொண்ணுக்கு மட்டும் ஸ்காலர்ஷிப் கொடுத்து படிக்கிறதுக்காக வந்துட்டு ஃபாரின் அதாவது ஷங்காய்க்கு அனுப்புறாங்களே, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கேன்னு சொல்லிட்டு பொம்பளைங்க எல்லாம் வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சோ இப்படி இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறமா நடக்கக்கூடியதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலையும் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சேனல்ல லவ்லி ரன்னர் கே ட்ராமா போயிட்டு இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. லிங்க் பின் கமெண்ட்ல கொடுக்குறேன்.